உம்ராவுடைய முதல் காரியம். இரண்டாவது, புனித கஅபத்துல்லாவை 7 முறைகள் என்ன செய்வது? தவாஃப் செய்வது. மூன்றாவது, சஃபா மலையிலிருந்து மர்வா மலைக்கும், மர்வா மலையிலிருந்து சஃபா மலைக்குமாக 7 முறைகள் சஅய் செய்வது, அதாவது தொங்கோட்டம் போடுவது. சஃபா மலையிலிருந்து மர்வா, மர்வா மலையிலிருந்து சஃபா, இப்படி 7 முறைகள் இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? நடக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், பச்சை லைட் எரியக்கூடிய இடத்துல மட்டும் ஆண்கள் வந்து கொஞ்சம் குலுக்கி ஓடணும், பெண்கள் அந்த இடத்துல ஓடக்கூடாது. அப்போ உம்ராவுடைய அமல்களில் முதல்ல நியத்து செஞ்சு இஹ்ராம் கட்டிக் கொள்வது, இரண்டாவது கஅபாவை 7 முறை தவாஃப் செய்வது, மூன்றாவது சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் 7 முறைகள் தொங்கோட்டம் சஅய் செய்வது, நான்காவது ஆண்கள் தங்களுடைய தலைமுடியை முழுமையாக மொட்டையடித்துக் கொள்வது, தாய்மார்கள் உங்களுடைய கூந்தலினுடைய கடைசி பகுதியில் கொஞ்சத்தை என்ன செஞ்சுக்கிறது? கத்திரிகளை வைத்து வெட்டிக் கொள்வது. இந்த 4 காரியம் முடிச்சாச்சுன்னு சொன்னா நாம உம்ராவில இருந்து என்ன செஞ்சிட்டோம்? வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம்னா இந்த மாதிரி நார்மலான ட்ரெஸ். உம்ராவுக்குள்ள இஹ்ராமுக்குள்ள நாம நுழைஞ்சாச்சுன்னு சொன்னா, இஹ்ராம் கட்டி உள்ள போயாச்சுன்னு சொன்னா, வெளியில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருந்ததோ அதுல பல காரியங்கள் இஹ்ராம் கட்டின உடனே ஹராம் ஆயிடும். உதாரணமா இப்ப அசத் என்ன போட்டிருக்காரு? தலையில என்ன போட்டிருக்காரு? இப்ப நான் இஹ்ராம்ல இருக்கிறேன், இந்த தொப்பி எனக்கு ஹராம். நோட் பண்ணிக்கணும். இஹ்ராம் இப்ப நான் உடுத்துட்டேன்னு சொன்னா இந்த தொப்பி நான் போடக்கூடாது, ஹராம். அதென்ன இப்போ வந்து ஹலால், அப்ப ஹராம் தான். இஹ்ராம் உடுத்தாச்சுன்னா தொப்பி தலையை மறைக்கிறது ஹராம், ஆண்களை பொறுத்து மறைக்கக்கூடாது. ஆனா ஆண்களுக்கு தான் இந்த சட்டம். இதே சட்டம் பெண்களுக்கு தலையை திறப்பது, புரிஞ்சு நேர்மாற்றம். இவங்க தலையில தொப்பி போடுறது, கர்ச்சீஃப் கட்டுறது ஆண்களுக்கு ஹராம். ஆனா அதே நேரத்தில் நீங்க இஹ்ராமுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி நீங்க தலையில மக்கள் தலையை கழட்டுறது உங்களுக்கு ஹராம், தலையை ஓபன் பண்றது கூடாது. அதே மாதிரி இஹ்ராமுக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா சாதாரணமா நகம், அந்த நகத்தை பிக்க கூடாது. நல்ல புரிஞ்சுக்கணும். இஹ்ராம்ல இருக்கும்போது உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னா நகத்தை பிக்க கூடாது. சாதாரணமா தாய்மார்கள் சகோதரிகள் போயிட்டே இருக்கும்போது தலை என்ன செய்யும்? சோரி பாருங்க, அந்த 2 விரலை வச்சு அப்படியே இழுத்து கொண்டு வந்து இந்த தள்ளவர்கள் மேல வச்சுட்டு இப்படி அமுக்கிட்டு சத்தம் வருதா, அங்க சத்தம் வரலட்டு வாயில ஒரு சவுண்ட், அப்படி ஒரு சத்தம் கேட்டாக்கா பேனை கொண்ட மாதிரி ஆகும். பேனை கொண்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. பேனை கொல்லக்கூடாது. ஒரு கொசு வந்து உட்கார்ந்துருக்கு, இப்படித்தான் வரணும். பட்டார்னு வீட்டில் அடிச்ச மாதிரி அடிச்சா அங்க மக்காவில் ஒரு ஆட்டத்தை கொடுக்கணும். ஹலோ, செய்யறது சின்ன காரியம் தான், இதனுடைய பனிஷ்மெண்ட் அங்க என்ன? 8000 ரூபா 10,000 ரூபா நம்ம ஒரு பணத்துக்கு ஒரு ஆட்டத்தை கொடுக்கணும், சதக்கா செய்யணும். அந்த மாதிரி இஹ்ராம் கட்டியாச்சு, தொப்பி சும்மா பாக்கெட்ல தானே இருக்குன்னு சொல்லி ஐயா எடுத்து தலையில போட்டாரு, முடிஞ்சு போச்சு 10,000 ரூபா. இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மாதிரி தாடி சொரின்னு சொல்லிட்டு முடிச்சு சாதாரண கொஞ்சம் அதிகமா சொரிஞ்சிட்டு என்ன செய்வோம்? இப்படி சொரிய மாட்டோமே, என்ன செய்வோம்? சொல்ல மாட்டேங்க, அழுத்தி சொரிவோம். ஒரு முடி வேணுக்குன்னே உதிர்ந்துட்டான், நீங்க தானா முடி உதிர்றது அது பிரச்சனை இல்லை. நீங்க சொரிஞ்சு முடி உதிர்ச்சுன்னு சொன்னா அந்த முடிக்கு ஒரு ஆட்டாரத்தை கொடுத்தாங்க. இப்படி நகத்திலிருந்து பேரிலிருந்து நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா நல்ல பச்சை செடி, ஆஹா நம்ம ஒரு வேப்பமரம் அப்படியே இருக்கே, அங்க பூரா வேப்பமரம் வச்சிருக்காங்க. அந்த பாலைவனத்துல நம்ம ஒரு வேப்பமரம் வச்சிருக்காங்க. அதான் அங்க மீனா அரபாவில எல்லாம் ஆஞ்சிகளுக்கு இன்னைக்கு நெல் தந்துட்டு இருக்கு. சூப்பர் வேப்பமரம், நல்ல நம்ம வேப்பமரம் மாதிரி இருக்கே. போய் ஒரு இலையை பறிச்சுட்டீங்க, கிராமில் இருக்கும்போது முடிஞ்சிச்சு, 10,000 ரூபா படுத்துச்சு. இப்படி எதையை பறிக்கக்கூடாது, எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னாத்தான் இருக்கிறீங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு மனைவியாத்தான் கூட இருக்கிறாங்களே தவிர கணவன் மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமா? ஆம்.
கணவன் மனைவி குடும்ப சம்பந்தப்பட்ட இச்சை வரக்கூடிய ஆசை வரக்கூடிய வார்த்தைகளை பேசலாமா? ஹராம். இது எல்லாம் எஹராமில் இருக்கும்போது உடல் உறவிலிருந்து எல்லா காரியங்களும் ஹராம் ஹராம் ஹராம். எது வரைக்கும்? இஹ்ராம் உடுத்ததிலிருந்து 4 காரியம் சொன்னமா இல்லையா? இஹ்ராம் உடுத்துறது, 2வது சொல்லுங்க கஅபத்துல்லாஹ்வை 7 முறை தவாப் செய்து, 3வது சொல்லுங்க சஃபா மர்வாவுக்கு இடையில 7 சுற்றுகள் சுத்துறது. அது முடிச்சு ஆண்கள் என்ன செய்யணும்? தலையை மொட்டை அடிக்கிறது. பெண்கள் என்ன செய்யணும்? முடியினுடைய கடைசி பகுதியை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது. இந்த காரியம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி இந்த நாம என்னென்ன காரியங்களை சொன்னோமோ இது எல்லாம் புரிஞ்சாக்கோ. அப்ப இஹ்ராமில் வந்து ஆண்கள் தையல் இல்லாத 2 ஆடைகள், பெண்களுக்கு இன்ஷாஅல்லாஹ் இதுக்கு பின்னாடி வருவோம், சரியா? நீங்களுக்கு கேட்டுக்கீங்க. ஆண்களுக்கு தையல் இல்லாத 2 ஆடைகள். இது பாருங்க, இது ஒரு வெள்ளை வேஷ்டி இல்லையா? வெள்ளை தையல் இல்லாத வெள்ளை வேஷ்டி. இது என்ன செய்யணும்? பனியன் ஜட்டி எதுவும் இருக்கக்கூடாது, தையல் இல்லாத ஆடை. இந்த வேஷ்டியை இஹ்ராமுடைய ஆடையாக உடுத்துறதுக்கு முன்னாடி நாம இந்த முடிகள் எல்லாம் சொன்னோமா இல்லையா? இந்த முடிகள் எல்லாம் களைந்து நகங்கள் எல்லாம் வெட்டி சுத்தமானதுக்கு பின்னாடி உம்ராவுக்கு இஹ்ராம் அணிவதற்காக வேண்டி சுன்னத்தான குளியலாக குளிக்கணும். ஜும்மா அன்னைக்கெல்லாம் குளிப்போமா இல்லையா? பெருநாள் அன்னைக்கெல்லாம் நீர் வச்சுதானே குளிப்போம். இப்போ குளிப்பு கடமை ஆயிடுச்சு நமக்கு. அப்போ எப்படி குளிப்போம்? சும்மா போய் எப்போ குளிக்கணும் குளிப்போமா? பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாவதற்காக வேண்டி குளிக்கிறேன், தொழுகைக்காக வேண்டி குளிக்கிறேன் அப்படின்னு நீர் வச்சுதானே குளிப்போம். அதே மாதிரி இந்த இஹ்ராம் அணிவதற்கு முன்னாடி ஒரு குளிக்கணும். என்ன? உம்ரா செய்வதற்கு சொல்லுங்க, இஹ்ராம் அணிவதற்காக வேண்டி சுன்னத்தான குளியலாக குளிக்கிறேன் இப்படி நியத்து வச்சு. அப்ப இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கிறது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இந்த குளிப்பில் என்ன செய்யலாம்? நீங்க சோப்பு போட்டு குளிக்கலாம், ஷாம்பு போட்டு குளிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இஹ்ராம் உடுத்துட்டீங்கன்னு சொன்னா சோப்பு ஹராம். அஜ்மா நல்ல நோட் பண்ணிக்கணும். சோப்பு ஹராம். எண்ணெய் பூசக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, நறுமணம் தரக்கூடிய எந்த பொருளும் பூசக்கூடாது. அதே மாதிரி ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. காலுக்கு செருப்பு போடுறது ஷூ மாதிரி உண்டான மேலே கவர் ஆகக்கூடிய செருப்புகள் எதுவும் போடக்கூடாது. அதனால எதை போடணும்? ஷூ மாதிரி செருப்பு ஆண்கள் போடக்கூடாது. காலுடைய மேல் பகுதி ஃபுல்லா மறையிற மாதிரி செருப்பு கூடாது. நம்ம சாதாரண ஹவாய் சப்பல் போடுவோமா இல்லையா? அதுக்கு என்ன சொல்றது? வார் செருப்பா? ஹவாய் சப்பல். அந்த மாதிரி சப்பல் உங்க காலுக்கு எது சூட் ஆகும். சில சப்பல் பாருங்க, அக்கு பஞ்சர் அந்த பட்டனா இருக்குமா இல்லையா? நீங்க நடக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் காலுக்கு. அந்த மாதிரி செருப்பு நீங்க போடுறதுன்னு சொன்னா அங்க நல்லா இருக்கும், கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். அப்ப எந்த செருப்பு வேணும்? சாதாரண வார செருப்பு நீங்க வாங்கிங்க. அப்ப செருப்பு புது செருப்பு வாங்கி அங்க கொண்டு போய் போடும்போது நிறைய பேர் இங்க வந்து லெதர் செருப்பு அதெல்லாம் போட்டிருக்குமா இல்லையா? புறப்படுற அன்னைக்கு அந்த வார செருப்பு எடுத்து போட்டு செருப்பு போட்டு ஒரு 10 ஸ்டெப்பு நடந்த உடனே பார்த்தா காலில் தோல் எல்லாம் வந்து அதற்கு செருப்பு காலை கடிச்சிருச்சு. செருப்பு காலை சொல்ல மாட்டேங்கிறீங்க. செருப்பு காலை கடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த செருப்பு வாங்கி கொஞ்சம் போட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் நடந்து பாருங்க. காலையில் அந்த மாதிரி என்ன ஏறாமல் இருக்கும்போது உடம்புல இருந்து ரத்தம் வராமலே பாதுகாக்கணும், சரிங்களா? அப்ப செருப்பு ஆண்கள் இந்த செருப்பு. பெண்களை பொறுத்து உங்களுக்கு செருப்பு விஷயத்துல நீங்க எந்த செருப்பு போடுறீங்களோ அதை போட்டுக்கலாம், சரியா? ஆண்கள் தலை மறைக்க கூடாது, முகம் மறைக்க கூடாது, காலு ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி செருப்பு போடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும்போது பொதுவாகவே சோப்பு, நறுமணம், எண்ணெய், அத்தர் இது போன்ற எந்த பொருளும். இப்ப நமக்கு சில பழக்கம் இருக்கு. என்ன? பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே இடது கையால தானே சுத்தம் செஞ்சுட்டு வருவோம். அப்ப கை வந்து சோப்பு போட்டு கழுவுனா தான் நமக்கு என்னது அவன் என்ன ஒது செய்யும் போது இந்த கையை எடுத்துட்டாலே தண்ணி வச்சு முகமெல்லாம் கழுவுவோம். அப்ப இந்த பாத்ரூம்ல வந்து சுத்தம் செஞ்சு இந்த கையை வந்து கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவுனா தான் கை வந்து வேற பேட் ஸ்மெல் இல்லாம நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இஹ்ராமில் இருக்கும்போது குறிப்பா ஏர்போர்ட்டுக்குள்ள நாம போய் அங்க பாத்ரூம் போயிட்டு வரும்போது இதே மாதிரி வெளியே என்ன வச்சிருப்பான்? பாட்டல்ல ஹேண்ட் வாஷ் வச்சிருப்பான்.
நீங்க நார்மலா உள்ள சிந்தனையில போய் பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே அதை கொஞ்சம் எடுத்து போட்டு ஏற்கனவே நீங்க இருக்கிறான் அது நறுமணம் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு சேர்த்துதான். அப்ப இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கவனம் தேவை. சோப்பு, ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் இகராம இருக்கும் போது நறுமணம் கூட. அப்ப இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்களுக்கு இந்த ஆடை, அப்ப குளிக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கு சொன்னது குளிக்கும் விஷயம் எல்லாமே ஒண்ணுதான், சரிங்களா? பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ உதாரணமா நம்ம புறப்படுறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி தொழுகை இல்லை, ஒரு சகோதரிக்கு தொழுகை இல்லாம போச்சு. அப்ப நம்ம இப்போ இஹ்ராம் கட்டி புறப்படணும். இன்னும் அவங்க குளிச்சு சுத்தமாகிறதுக்கு 2 நாள் பாக்கி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம புறப்படுற நாள் வந்துருச்சு. ஆஹா, எனக்கு இப்படி ஆகி போச்சு, உடம்பு சுத்தம் இல்லையே, நான் எப்படி இஹ்ராம் செய்வேன்? அதை பத்தி உள்ள கவலையே வேண்டாம். நீங்க இஹ்ராம் கட்டுறக்காண்டி இப்ப நாம என்ன சொன்னோம், நியத்து உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டுவதற்காக வேண்டி சுன்னத்தான குளியல் குளிக்கிறேன்னு சொன்னோம் இல்லை, அதே மாதிரி நியத்து வச்சு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு எல்லா ஹாஜிகளும் இஹ்ராம் அணிகிற மாதிரி நீங்களும் என்ன செஞ்சுக்கீங்க, இஹ்ராம் அணிஞ்சுக்குங்க. நீங்க தொழுகிறதுங்கிறது வேண்டாம், தொழுகிறதுங்கிறது வேண்டாம். அதல்லாம தல்பியா, துவா, சலவாத்து மற்ற எல்லா விஷயங்களிலையும் நீங்க மற்ற ஹாஜிகளோட நடக்கலாம். அதே மாதிரி மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டோம், எல்லா ஹாஜிகளும் உம்ராவுக்கு போவாங்க. நீங்க குளிக்காம காபாவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால நீங்க அங்க மறுநாள் குளிச்சதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் உங்களை உம்ராவுக்கு கூட்டிட்டு போவோம். அப்ப இந்த வந்த ஹாஜிகள் உம்ரா செஞ்சுட்டு வந்துருவாங்க. நீங்க ரூபிலேயே உட்கார்ந்து அந்த 1 நாளோ 2 நாளோ என்ன செஞ்சுக்க வேண்டியது, தல்பியா, துவாக்கள், பாக்கி எல்லா காரியங்களிலும் ஈடுபட வேண்டியது, தொழுகை மட்டும் வேண்டாம். அது மாதிரி காபத்துல்லாவை தவாப் செய்து காபாவுக்குள்ள போறது கூடாது. அதனால இது ஒரு விஷயமா ஒரு பெரிய கவலைங்கிறது என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். அப்ப இதுதான் உங்களுக்குள்ள தனிப்பட்ட வித்தியாசம். ஆண்களுக்கு அந்த குளிச்சு சுத்தமானதுக்கு பின்னாடி நாம இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துறோம். இப்ப உதாரணமா நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல இஹ்ராம் உடுத்த கூடாதுங்கிற தடையெல்லாம் கிடையாது. நீங்க உங்க வீட்டில இருந்தே இஹ்ராம் உடுத்துட்டு வர்றீங்களா, தாராளமா உடுத்துட்டு வரலாம். சொல்ல புரிஞ்சா? புரியலையா? உங்க வீட்டில இருந்து நீங்க இஹ்ராமுடைய ஆடை உடுத்துட்டு வரலாமா, தாராளமா வரலாம். ஆனா உம்ராவுடைய நியத்து நாம எங்க வந்துதான் செய்வோம், ஏர்போர்ட்ல நாம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது உம்ராவுடைய நியத்து சொல்லி தருவோம், சரிங்களா? இஹ்ராமுடைய ஆடை நீங்க வீட்டில இருந்து தாராளமா உடுத்துட்டு வரலாம், அதுல இது இல்லை. அதுல இருந்து நம்ம இஹ்ராமுடைய ஆடை உடுத்து நீங்க அங்க பஸ்ல வண்டியில எல்லாம் காலையில நம்ம சுற்று தொழுதுனால ஏர்போர்ட்டுக்குள்ள போவோம். நம்ம சுற்று தொழுது இஹ்ராம் உடுத்துக்கலான்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சுற்றுக்கு அங்க என்ன செஞ்சுருவோம், கொச்சி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல பள்ளிக்கு தான் போவோம். ஆண்கள் பெண்கள் எல்லாம் நாங்கள் பள்ளிக்கு தான் போவோம். ஆனா பெண்கள் நீங்க இஹ்ராமுடைய ஆடை இங்கே உடுத்துட்டு தான் வரணும், நியத்தை மட்டும் தான் அங்க வைக்கணும். ஆண்கள் நார்மல் ட்ரெஸ்ல வந்தாலும் அவங்க டக்குன்னு என்ன செஞ்சுக்குவாங்க, ஆடைகளை இது பண்ணிட்டு இஹ்ராம் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. அதனால நீங்க இஹ்ராம் உங்க வீட்டிலே தான் உடுத்துட்டு வரணும். இப்போ நாம இன்ஷா அல்லாஹ் ஏர்போர்ட்ல அங்க முன்னாடி நம்ம பள்ளியில போய் என்ன செஞ்சுக்கலாம், காலையில அப்படி இஹ்ராம் உடுத்துறவங்க அங்கே உடுத்துக்கலாம், சரிங்களா? அப்ப இஹ்ராமுடைய ஆடை உடுத்தும் முறை என்பது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். சாதாரணமா நம்ம எல்லாரும் வேஷ்டி உடுத்துறது இப்படித்தானே உடுத்துவோம், இதுதானே எல்லாத்துக்கும் பழக்கத்தில் உள்ளது. சிலர்கள் என்ன செய்வாங்க, இப்படி 2 பக்கம் கட்டுற பழக்கம் இருக்கா இல்லையா? இப்போ உங்களுக்கு நீங்க எந்த பக்கம் கட்டுற பழக்கம் உள்ளவங்களா இருந்தாலும் ஏன்னா இப்போ மெயினா நாம சாதாரணமா வேட்டி தான் கட்டியிருக்கிறோம். நடந்து போகும்போது வேட்டி நடக்கும்போது ஆடைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. விலகி முட்டில இருந்து தொப்புள் வரைக்கும் ஆண்களுக்கு ஃபுல் அவுரத், எந்த பகுதியும் வெளிப்படக்கூடாது. அப்ப நீங்க ஒரு பாதுகாப்போடு அந்த ஆடையை கட்டினா தான் பாதுகாப்பா இருக்கும். சும்மா நார்மலா கட்டிட்டு காலை வீசி நடந்தீங்கன்னா வேட்டை என்ன செய்ய ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிச்சோம். அதனால பாருங்க, இஹ்ராமுடைய ஆடை உடுத்தும் முறை இந்த மூலை இருக்கா இல்லையா, இவ்வாறு இங்க வச்சு இப்படி பிடிச்சுக்கணும். இது நீங்க ரைட் லெஃப்ட் உங்களுக்கு எந்த பக்கம் வச்சு உடுக்கிறது உங்களுக்கு பழக்கத்தில் இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கங்க. இப்ப நான் பாருங்க இப்படி வச்சிருக்கிறேன், சரியா? இப்ப இந்த கையை வச்சு என்ன செஞ்சிருக்கிறேன், ஆடைய கம்கட்டில் என்ன செஞ்சிருக்கிறேன், பிடிச்சிருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, கவனி, இங்கே கவனிங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் தூங்க போகும்போது மூட்டின வேஷ்டி கட்டுவோமா கட்ட மாட்டோமா? கட்டுங்க. நைட்டு வீட்டுல பேண்ட் எல்லாம் கட்டிட்டு கை கட்டுவோமா இல்லையா? அந்த கையை மூட்டின கையை எப்படி வச்சுக்குவோம்? இப்ப நான் பிடிச்சிருக்க மாதிரி தானே எல்லாரும் பிடிப்போம். மூட்டின கையை வீட்டுல எப்படி பிடிச்சிருக்கோம், இப்படித்தானே பிடிச்சிட்டு வருவார், இப்படித்தானே மடிப்போம்.
அல்லது இது முதல்ல இப்படி வச்சுட்டு இது இப்படி மடிப்போம். ஓகேவா? இப்போ என்ன செய்வோம்? இப்படித்தானே செய்வோம். புதுசா தெரியுதா? இப்படித்தான் நம்ம மடிப்போம். இதுக்கு மேல என்ன செஞ்சுக்க வேண்டியது? பெல்ட்டை போட்டு. இதுக்குன்னு கடையில பெல்ட் விற்கிது, ஒயிட் பெல்ட், எஹராமுடைய பெல்ட்னே பெல்ட் விற்கிது. 200 ரூபா 250 ரூபா நம்ம கோட்டை பெல்ட்ல கடைகள்லாம் இருக்குது. இப்போ வேற பெல்ட் சும்மா நம்ம பேண்ட் போடுற பெல்ட் எல்லாம் வாங்கிடாதீங்க. எஹராமுடைய பெல்ட்டே வாங்கிக்கிங்க. அது வந்து நம்ம கேஷ் வைக்கிறதுக்கு, மொபைல் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த பெல்ட்டு இதாக இருக்கும். சரிங்களா? இப்போ கொடுத்தாட புரிஞ்சப்போ எப்படி புரிஞ்சா? அப்ப இந்த பக்கம் நீங்க ஏத்தி ஆடை இப்படி கொண்டு வந்து வச்சு இப்படி உடுக்கிறதுனால என்னன்னா, நல்லா பாருங்க, இந்த சைடு ஃபுல்லா பின்னாடி போயிருச்சு. நீங்க என்னத்தை தான் கால் வீசி நடந்தாலும் ஓப்பன் ஆகாது. இதே பாருங்க, இப்படி வச்சு கட்டின மாதிரி ஒருத்தர் இப்படி ரைட்ல வச்சு கட்டுறது ஒருத்தருக்கு பழக்கம். இப்ப அவரும் அதே மாதிரி தான் மூட்டின வேஷ்டி எப்படி கட்டுறோமோ இங்க பாருங்க, இத இப்படி வச்சு பிடிச்சதுக்கு பின்னாடி இங்க பாருங்க, வீட்டுல போய் முழிக்க கூடாது, இதை கொஞ்சம் லூஸ் விடணும். புரியுதா? இது இழுக்க இங்க வருதா இல்லையா? இப்ப 2 பக்கம் சமமாக்கிக்கணும். சரியா? இப்படி வச்சுட்டு நம்ம மூட்டின வேஷ்டி உடுத்துன மாதிரியே இருக்கும். இப்படியே இந்த அளவுக்கு கரண்டைக்கு கொஞ்சம் நல்ல மேலே ஏற்றிக்கணும். வேஷ்டி கட்டி கீழே இழுக்கக்கூடாது, கரண்டைக்கு கீழே போகக்கூடாது. நரகவாசியின் அடையாளம் ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. அப்போ அந்த வேஷ்டி இப்படி வச்சு சுற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ டைட் தேவையோ அந்த அளவுக்கு கட்டிட்டு பெல்ட் போட்டுறீங்க. சரியா? அடுத்து மேலாடை. சாதாரணமாக நம்ம இப்படி தானே போடுவோம், சாதாரண துண்டு இப்படி தானே போடுவோம், இதுதானே வழக்கத்தில் உள்ளது. இந்த மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் கையில் வந்து ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும், உங்களுடைய மெயின் லக்கேஜ் இருக்கும், உங்கள் பிவி அம்மா கூட வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பேக் இருக்கும், அவங்க வெயிட் சப்போஸ் தூக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு இந்த கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு இங்கே ஹேண்ட் பேக் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் நடக்கும்போது இந்த துணி என்ன செய்யும்? சாதாரணமாக உள்ள எண்ணெய் இல்லை, ஏற்கனவே உடம்புல எண்ணெய் இல்லை, வணிகர் இல்லை, அந்நிய பெண்கள் எல்லாம் வரக்கூடிய பயணம் இது. அப்போ உங்க மேனியை கரெக்டா நீங்க பாதுகாத்து வச்சுக்கணும். அப்ப இதுக்கு இப்படி போட்டா துணி விலகும். என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா, இடது பக்கத்தில் உள்ள துணியை கம்மியாக்கிட்டு வலது பக்கத்தில் உள்ள துணியை அதிகப்படுத்திக்கிட்டு, இடது பக்கம் உள்ள துணியை குறைச்சிக்கிட்டு வலது பக்கத்தில் உள்ள துணியை என்ன செய்யணும்? நீட்டை கூட்டி. இங்க பாருங்க, முதல்ல இந்த துணியை ஏற்கனவே வேஷ்டி கட்டி பெல்ட் போட்டோமா, நம்ம தாய்மார்கள் அடிக்கடி முந்தானியை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும்? பெல்ட்ல பாருங்க, இந்த இடத்துல இப்படி சொல்லிக்கணும். சொல்லியாச்சா? இங்க வர இப்ப இந்த துணி என்ன செய்யணும்? இப்படி போட்டு, இப்படி போட்டு இந்த துணி வெளியே பின் சைடு வரும். இதை என்ன செஞ்சுக்கணும்? இது ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சோமா இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து இதை என்ன செஞ்சுக்கணும்? சொருகி வச்சுக்கணும். இப்ப ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கும். என்ன செய்யும்? பாருங்க, ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. நீங்க நடந்தாலும் எழுந்தாலும் என்ன பாருங்க, கைதான் ஆடுற. துணி கழண்டு வருதா? துணி கழண்டு வருதா? வரல பாருங்க, சட்டை போட்ட மாதிரியே இருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் சின்ன துணியா இருக்கு. நீங்க வாங்குறவங்க வந்து அந்த மேல பொத்துற துணி 2.25 மீட்டர். எவ்வளவுங்க? 2.25 வேஷ்டி 2.25, மேல அந்த பொத்துற துணியும் 2.25. ஒரு கிராம் செஞ்சு மொத்தம் 4 மீட்டர். சரிங்களா? அப்படி வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? புரிஞ்சா? புரியலையா? ஓகேவா? சரி. அப்போ இதுதான் ஆண்களுக்கு உண்டான இதராம் ட்ரெஸ். இன்னொரு முறை சொல்லணுமா? ஒரு முறை சொல்லணுமா? ஒரு தடவை சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? சரி, திரும்ப பாரு. உடுத்தாட வந்து புரிஞ்சில்லை. இப்போ இது வந்து இடது பக்கம் வந்து நீளத்தை குறைச்சி இந்த மூளை எடுத்து நம்ம பெருக்கோட சேர்த்து சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்து இந்த துணி எடுத்து நல்ல ஃபுல்லாக இப்படி கழுத்தை சுற்றி கொண்டு வந்து இதனுடைய அந்த பின்னாடி வர ஓரம் இருக்குல்ல, அந்த ஓரத்தையும் இந்த பெருக்கோட சேர்த்து என்ன செஞ்சுக்க வேண்டியது? சொல்லி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆடைகள் விலகாம பத்திரமா இருக்கும். சரிங்களா? சரி. இது இப்போ நாம இகராம் இங்கேருந்து இப்படி உடுத்துட்டு போறோம். இப்போ காபத்துல்லாவுக்குள்ள போன உடனே அங்க பாருங்க, நாம உம்ராவுக்கு வேண்டியதானே இப்போ உள்ள போறோம். எந்த தவாபுக்கு பின்னாடி சாய் இருக்குமோ, எந்த தவாபுக்கு பின்னாடி சபா மருவாவுக்கு இடையில 7 முறைகள்
சழி செய்கிற விஷயம் இருக்குமோ அந்த தவாஃபில் என்ன செய்யணும்னா, நம்ம தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, ஆண்கள் தங்களுடைய இந்த வலது தோல் புரிதம் இருக்கா இல்லையா, வலது தோல் புரிதம் வெளியே தெரிகிற மாதிரி இஹ்ராமுடைய ஆடை இப்படி போடும். நம்ம இப்போ காபாவில் போய் தவாஃப் செய்ய போகிறோமா இல்லையா, இப்போ எல்லாருமே நம்ம எல்லாரும் இப்படித்தான் தவாஃப் செய்யணும். அது வரைக்கும் காபாவை பார்த்து துவா செய்கிற வரைக்கும் என்ன செய்வோம், காபாவை பார்த்து துவா செய்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மூடிதான் இருக்கும். ஆனால் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது வலது தோல் புரிதம் மட்டும் என்ன செய்யணும், வெளியே தெரியணும். இந்த இஹ்ராமுடைய ஆடை பாருங்க, இப்படியே கொண்டு வந்து பின்னாடி கொண்டு வந்து இந்த வலது கைக்கு கீழே கொண்டு வந்தோம். சரிங்களா, புரிஞ்சா? அதுக்கடுத்து இந்த தவாஃபில், இந்த முதல் தவாஃபில் மொத்தம் 3 சுற்று இருக்கும், மொத்தம் 7 சுற்று. அதில் இந்த முதல் 3 சுற்றுல ஆண்கள் வந்து சாதாரணமாக நம்ம இப்படி நடந்தாலும் போவோம். ஆனால் ஆண்கள் இந்த முதல் 3 சுற்றுல மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், அந்த உடம்பை கொஞ்சம் நடந்தா, அதனால என்ன செய்யணும், உடம்பை அதே நடந்தா இருந்தாலும் முதல் 3 சுற்றுல உடம்பை கொஞ்சம் குலுக்கி நடக்கும். ஓடுறதில்ல, உடம்பை கொஞ்சம் குலுக்கி நடக்கும். இது 3 சுற்றுல மட்டும்தான். பாக்கி உள்ள 4 சுற்று நார்மலாக நடந்துக்கிட்டா. பெண்கள் நார்மல், நீங்கள் வந்து அந்த மாதிரி உடம்பை குலுக்கி நடக்க வேண்டியது. இப்போ இஹ்ராமுடைய விஷயம் புரிச்சா இல்லையா? அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? சரி. அப்போ இந்த 4 அமல்கள் கொண்டது தான் என்னங்க உம்ரா. சொல்லி முடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது. உம்ரானா இஹ்ராம் கட்டுறது, காபாவை தவாஃப் செய்கிறது, சஃபா மர்வாவுக்கு இடையில 7 முறைகள் சஹி செய்கிறது, தலையை மொட்டை அடிக்கிறது. சொல்லி முடிச்சுட்டோம். ஆனால் இது செய்யறதுக்கு எங்கே போக வேண்டியிருக்கு, இது செய்யறதுக்கு எங்கே போக வேண்டியிருக்குது, இத்தனை மணி நேரங்கள் செலவு செஞ்சு நாம் பயணம் செஞ்சு பிளைட்டில் உட்காந்து மற்றமா நகரத்துக்கு போய் அவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டதுக்கு பின்னாடி தான் இந்த அமல் செய்வதற்கு நம்மளால முடியும். அப்போ உம்ராவுடைய அமல்கள் என்பது இந்த 4 விஷயங்களை கொண்டதுதான். அதே மாதிரி இப்போ தாய்மார்களுடைய உம்ராவுடைய இஹ்ராம், நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன ட்ரெஸ் போடுறீங்க, வீட்டில் சாதாரணமாக நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்க, சுடிதாரா சுடிதார், ஃபுல் நைட்டியா நைட்டி, எதை போடுறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய இஹ்ராம் ட்ரெஸ். இப்போ நம்ம ஆண்களுக்கு சொன்ன மாதிரியே உம்ராவுக்கு இஹ்ராம் செய்வதற்காக வேண்டி சுத்தத்தான குளிகளாக குளிக்கிறேன்னு நியத்தி வச்சுட்டு, அப்போ நீங்கள் நல்ல சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு நல்லா குளிச்சுக்கலாம். இஹ்ராமுடைய நியத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி சோப்பு ஷாம்பு எண்ணெய் சம்மந்தப்பட்ட எந்த பக்கம் செய்யக்கூடாது, போகக்கூடாது. சரிங்களா? இப்போ குளிச்சுட்டீங்க. இப்போ குளிச்சு முடிச்ச உடனே இப்போ பாருங்க, நம்ம இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிறந்தோம் நினைச்சால்தான் 1ஆம் தேதி நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து 11 மணி 11:30 மணி இரவு நம்ம குடியிருப்பு வகா பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்துதான் நினைச்சால்தான் நம்ம எல்லாரும் ஒன்றா வாகனங்களில் என்ன செய்வோம், புறப்படுவோம். அப்போ நம்ம நைட்டு புறப்படுறதுனால சரி இஷா தொழுதுட்டு குளிச்சா சரியாகுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. பொதுவாக தாய்மார்கள் நீங்கள் குளிச்சா உங்கள் தலை காய்றதுக்கே நேரமாகும். அப்போ அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் குளிச்சு தலை காயாமல் ஈரமாக தலையெல்லாம் கட்டி வச்சு போகிற பக்கம் எல்லாம் ஏர்போர்ட்டு துளி ஏசி, நம்ம போகிற பிளேட்டு துளி ஏசி, ஒரு புரியுதான். அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது தலையில் தண்ணி இறங்கி ப்ராப்ளங்கள் வரக்கூடாது. அப்போ நீங்கள் புறப்படுற அன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இன்ஷால்லா புறப்படுறோம். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தானே. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு புறப்படுறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் நார்மலாக குளிப்போம் இல்லை, காலையில் ஒரு 10 மணிக்கு குளிப்பீங்க, சிலர்கள் காலையில் குளிப்பீங்க, சிலர்கள் மதிய நேரம் குளிப்பீங்க. எப்படி குளிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் குளிக்கிற நேரத்திலேயே உம்ராவுக்கு இஹ்ராம் செய்வதற்காக வேண்டி குளிக்கிறேன், உம்ராவுக்கு குளியலாக குளிக்கிறேன்னு நீங்கள் காலையிலே நீயத்து செஞ்சு குளிச்சிருக்க, அந்த சுத்தத்தான குளியல் ஆகி போயிடும். இப்போ நைட்டு தானே நம்ம புறப்படுறோம், அப்போ குளிக்க வேண்டியது இல்லையா, தேவையில்லை. காலையில் நீயத்து வச்சுட்டீங்கல்ல, இப்போ என்ன செஞ்சீங்க, இஹ்ராம் உடுத்துறதுக்கு முன்னாடி இஷாலாம் தொழுதுட்டு, இஷாலாம் ஏற்கனவே தொழுதுருக்கும் இல்லை, இஷாலாம் தொழுது கொடுத்த பின்னாடி நாம் புறப்படுறதுக்கு முன்னாடி இஹ்ராமுக்காக வேண்டி ஒது செய்கிறேன் என்று ஒது செஞ்சு, காலையில் நீங்கள் உடுத்த ட்ரெஸ் இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸாக இருக்காது. காலையில் நார்மலாக வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருக்கும். ஆனால் இஹ்ராமுடைய ட்ரெஸ் இப்போ என்ன செய்றீங்க, இருக்கிறதுல ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ்ஸு
அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறோமா இல்லையா? நம்ம ஒரு பெருநாளைக்கு ஒரு நிக்காவுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு வர வேண்டாங்க. சேலையெல்லாம் கட்டினா நிக்காது. முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ஆடைகள் வந்து நம்ம உடம்போட இறுக்கமா இருக்குமோ அந்த மாதிரி ஆடைகள் தான் வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் அல்ல. அதனால வந்து அதுக்கு தான் உங்களுடைய உடம்போடு இருக்கக்கூடிய நல்ல ஆடைகள் எதுவும் அந்த மாதிரி ஆடைகளை வச்சுக்கணும். இஹ்ராமுடைய ஆடைகள் புறப்புறதுக்கு முன்னாடி ஒது செஞ்சு கொண்டு அந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை என்ன செஞ்சுக்கணும், போட்டு. இஹ்ராமுடைய ட்ரெஸ் உடுத்தின உடனேயே இஹ்ராமுடைய சுன்னத்து 2 ரக்காத்து தொழுகணும். இஹ்ராமுடைய சுன்னத்தை 2 ரக்காத்து தொழுகணும். அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல அல்ஹம்து சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். அந்த 2 ரக்காத் தொழுதுட்டீங்களா? அடுத்து பயணத்தினுடைய சுன்னத்து 2 ரக்காத். எப்படிங்க? நம்ம உம்ரா பயணம் போறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பயணம் மேற்கொண்டாலும் அது 2 ரக்காத்து முன்னாடி சுன்னத்தை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. அதே மாதிரி நாமளும் இந்த பயணத்துடைய சுன்னத்து 2 ரக்காத்து தொழுதுட்டு அந்த 2 ரக்காத்துல இதே மாதிரி தான். முதல் ரக்காத்துல அல்ஹம்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல அல்ஹம்து குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், இந்த பயணத்தை லேசாக்கினா அல்லாஹ், இந்த பயணத்தில் உன்னுடைய எல்லா விதமான கைதுகளையும் வரக்காத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியாளாக என்னை கபூல் செய்யலாம். அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களாக வருவார்கள் என்று சொல்லலாம். நாங்களே அந்த பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் எங்களை ஆகிடலாம் அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் நீங்க குடும்பத்தை விட்டுட்டு போறீங்க. அல்லாஹ் ரஹ்மானே, என் குடும்பம், என்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் உன்னுடைய பொறுப்புல விட்டுட்டு போறேன்டா. யாருடைய பொறுப்பு? உன்னுடைய பொறுப்பில் விட்டுட்டு போராட்டம். அதுக்கெல்லாம் நீயே பாதுகாப்பாக இருந்தாங்களா? அந்த மாதிரி எங்களுடைய பயண தோழனாக இருந்தாங்களா? பாஷ தெரியாத இடம், உன்னுடைய வீடு, உன்னுடைய காபாக்கு வர்றோம், எல்லா இடத்திலும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்களா? எந்த அமல் எங்கே செய்யணுமோ அந்த அமல்கள் எல்லாம் நிரப்பமாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மாதிரி நாங்களும் நிறைவேற்ற எங்களுக்கு தௌஃபீக் செய்யலாங்களா? நல்ல ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை கொடுறாங்களா? அப்படின்னு எல்லா கைதுகளையும் அந்த தொழிலுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? அப்ப துஆ செஞ்சதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயணம் சொல்றோம். இதுல இஹ்ராம் உடுத்தாச்சுன்னு சொன்னா நீங்க ஃபுல்லா ஒதுவுல தான் இருக்கணும். இஹ்ராம் உடுத்தாச்சுன்னு சொன்னா ஃபுல்லா ஒதுவுல தான் இருக்கணும். அப்ப ஒது முடியக்கூடிய உணவுப் பொருட்கள் இப்ப சாதாரணமா காசு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது இந்த உருளைக்கிழங்கு, சுண்டக்கடலை, பட்டாணி கடலை, இந்த கேஸ் டபுள் உண்டாகக்கூடிய உணவுப் பொருட்களை இந்த பயணத்தில் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒது முடிச்சுன்னு சொன்னால் அடிக்கடி ஒது செய்ய முடியுமா? சொல்லுங்க பாப்பா. வீட்டில் இருந்தால் செஞ்சுருவோம், நம்ம பள்ளியாசல் இருந்தால் ரைட்டு சொல்லலாம். இது பயணத்தில் இருக்கிறதுனால ஒது வந்து நமக்கு எப்பவுமே இருக்கணும். இஹ்ராமில் இருக்கும் போது ஏன் இஹ்ராமில் இருக்கிற நிலையில ஒரு ஹாஜிமாவுக்கு மவுத் வந்துருச்சுன்னா சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, அவங்க அந்த இஹ்ராமுடைய ஆடையில தான் அடக்கணும். நாளைக்கு கியாமத்தில் என்ன நடக்கும் பாருங்க. அந்த ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போய் வஃபாத்தானாங்க பாருங்க இஹ்ராமில், அவங்க எந்திரிக்கும் போது அதே இஹ்ராமுடைய நிலையில எந்திரிச்சிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியாவோட எந்திரிச்சு வருவாங்களா? அந்த செல்லதான்னு சொல்றாங்க. இந்த இஹ்ராமுடைய ஆடை வந்து சாதாரண நினைச்சிடக்கூடாது. அதற்கென்று அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறார். சொன்னமா இல்லையா? லப்பை அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அல்லாஹ் உடனே திரும்ப உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? வாருங்கள் என்னுடைய அடியார்களே, வாருங்கள். சாதாரண வார்த்தையாது. அப்ப அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தான சூழ்நிலை, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான நிலையில அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிற பாருங்க. நீங்க இஹ்ராம் கட்டுனதுல இருந்து கேட்கிற துஆக்கள் எல்லாம் கபூல் சொல்றாங்க. அதனால வீட்டில இருந்து இறங்கும் போதும் உங்க பிள்ளைங்க பேர பக்கம் இருந்தா தலையில கை வச்சு என் பிள்ளைக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யுது மாஷா அல்லாஹ் வாய் நிரம்ப சொல்லுங்க. உங்க பேர மக்கள் அவங்க தலையில கை வச்சு என் பிள்ளைக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளம் தரணும். கல்யாணம் ஆகாத பிள்ளைகளா இருந்தா என் செல்லுக்கு அல்லாஹ் சாலியான கணவரை தரணும். கல்யாணம் ஆகாத பையனா இருந்தா என் பையனுக்கு என் மகனுக்கு அல்லாஹ் சாலியான நல்ல மனைவியை தரணும்.
இம்மை மறுமையினுடைய எல்லா ஹைர்களையும் தரட்டும். மக்களுடைய நெத்தி மேலே கையை வச்சு பாய்ச்சிங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இடத்துல கபூல் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நல்ல துஆக்களோடு வீட்டிலிருந்து புறப்படும் போது மிக முக்கியமாக கவனிக்கணும். அந்நிய ஆண்கள், நீங்கள் உம்ராவுக்கு புறப்படும் போது ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வோம்? முசாஃபா செய்வோம் இல்லையா? ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருவர் கை கொடுக்கலாம், கட்டி மாலக்கா கட்டி அணைக்கலாம். அதே மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்க, உங்க மருமகள்கள், உங்க அக்கா தங்கச்சி, அந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் முசாஃபா செய்யலாம், கட்டி அணைக்கலாம். ஆனால் இந்த முசாஃபா செய்யறங்கிற பேரில் உறவுகள்ல சொந்த பக்கத்தில் உள்ள ஆண்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? உங்க அத்தா அனுமதி இருக்கு, நீங்க பெற்ற பிள்ளை பையன் அனுமதி இருக்கு, உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி முசாஃபா செய்யலாமா இல்லையா? அதற்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனா இந்த நம்ம உறவுகள் அப்படி இப்படி வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த இன்னைக்கு தீதார் பார்க்குற கதையில அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்க, அது ஹராம் தான். அதுல இந்த விஷயத்துல என்ன, அப்படி நீங்க தொட்டுட்டீங்கன்னு சொன்னா ஒது முடிஞ்சது. அப்ப திரும்ப திரும்ப ஒது செய்யற நிலைகள் எல்லாம் உருவாகும். அதனால இந்த விஷயங்களிலே சரியா இருக்கணும். வீட்டில இருந்து புறப்படும் போது நம்ம வீட்டுக்கு வெளியே கதவு கிட்ட நம்ம வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வைப்போமா இல்லையா? முதல்ல இடது காலை எடுத்து என்ன செய்யணும்? முதல்ல இடது காலை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படின்னு ஓதிட்டு ஆயத்துல் குர்சி ஃபுல்லா ஓதி நெஞ்சில ஓதிக்கணும். ஆயத்துல் குர்சி ஃபுல்லா ஓதி நெஞ்சில ஓதிக்கணும். ஈலாபி குறைஷின் அப்படிங்கிற சூறா இருக்கு இல்லையா? அலந்தர கைஃபுக்கு கீழே உள்ள சூறா, அந்த சூறாவை ஓதி நெஞ்சில ஓதிக்கணும். என்ன? ஆயத்துல் குர்சி உங்களுடைய பயணத்திற்கு உண்டான எல்லா பாதுகாப்பையும், ஈலாபி குறைஷின் உங்களுடைய காற்று, உங்களுடைய ஊருடைய வெப்பம், உங்களுடைய ஊருடைய தண்ணீர், இதுவெல்லாம் வித்தியாசமானது. நாம் பயணித்து போகக்கூடிய இடங்களில் உள்ள சூழ்நிலைகள் இதற்கு நேர் மாற்றமாக இருக்கும். நீங்கள் செல்லும் இடத்துல எல்லாம் உங்களுக்கு எல்லா வகையில் உண்டான ராகத்து கிடைப்பதற்காக இந்த 2 சூறாக்களையும் ஓதி நெஞ்சில் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வாகனத்தில் ஏறுறீங்க. வாகனத்தில் ஏறினோட சுபஹானல்லதி சக்கர லனா ஹாதா இவ்வாறு இந்த துஆ புக் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுப்போம். ரொம்ப முக்கியமான புக். நீங்க வீட்டிலிருந்து புறப்படுவது முதல் நீங்க வீட்டுக்குள்ள சேரும் வரை எங்கெங்கே என்னென்ன துஆக்கள் ஓத வேண்டும் அத்தனை துஆக்களும் இந்த புக்கில் இருக்கிறது. இது நீங்க அஜர்த்து புக்கு கொடுத்தாங்களே சொல்லி பெரிய பேக்குக்குள்ள வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அந்த பேக் உங்களுக்கு இங்கே நீங்க ஏர்போர்ட்ல கொடுத்தா நாளை அப்புறம் ரூமில் தான் கிடைக்கும் மக்காவில். அதனால இந்த புக்கை என்ன செய்யணும்? உங்களுடைய ஹேண்ட் பேக், நீங்க கையில போட்டிருக்கக்கூடிய சின்ன பேக்ல எப்போ இந்த புக் இருக்கணும். இந்த புக்கை எடுத்து நல்லா புரட்டி பார்க்கணும். தல்பியா இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஓதுறதுவா, வீட்டிலிருந்து வெளிவரும் போது, அந்த மாதிரி மக்காவுக்குள்ள நுழையும் போது, மதீனாக்குள்ள நுழையும் போது, முதல் தவாஃபுடைய முதல் சுற்றில், 2வது சுற்றில், 3வது சுற்றில், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி துவா இருக்குது. இல்லை அரபில் இருக்குது, தமிழ்ல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதையும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்க எல்லாரும் அதை வீட்டில் உட்காந்து கொஞ்சம் புரட்டி பார்த்துருங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு எல்லாரும் நம்ம குடிமுத்தூர் வந்துட்டு யாரும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் கொச்சின்லேயே வந்துடுறோம் அப்படிங்கிறவங்க